ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இந்தியாமார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா பைபேக் டெண்டர் ரூட் வழியாக வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாமார்ட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்டு 3150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பைபேக் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். டெண்டர் ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. 12,50,000 ஷேர்ஸை பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்த் அப்படின்னு பார்த்தோன்னா 500 கோடி. ஸோ ரீட்டெயிலருக்கு பார்த்தீங்கன்னா 15% ரிசர்வேஷன், 15% பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் கிட்ட இருந்து பைபேக் பண்ணிப்பாங்க. ஸோ ரீட்டெயிலர் கிட்ட இருந்து 1,87,500 ஷேர்ஸை வாங்குவாங்க. ஸோ ஓகேங்க, பைபேக் ப்ரைஸாக 4000 பர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3150 ரூபா. லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா இந்தியாமார்ட் பைபேக் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி அக்செப்ட் ஆகலை. தட் மீன்ஸ் ஒரு ஷேர் டெண்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஷேரை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா பைபேக் சைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 1,87,500 ஷேர்ஸ் வந்து ரீட்டெயிலர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றனால ஸோ இந்த டைம் ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3,150 ரூபாயில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. 3000க்கும் கீழே போச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஷேர் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வாங்கினோன்னா ஒரு ஷேருக்கு தட் மீன்ஸ் 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிப்பாங்க. ஸோ 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5K கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஷேர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.